ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பாமகவின் தலைவராக அடுத்த ஓராண்டுக்கு அன்புமணியே நீடிப்பார் என அவரது தரப்பில் கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் யாரை எதிர்ப்பது, யாருடன் கூட்டணி அமைப்பது போன்ற விவகாரங்களும் பேசப்பட்டுள்ளன. அவற்றை பெருஞ்செய்தி பகுதியில் காணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இந்த குள்ளநெறி கூட்டமா, பூஜாரியா, நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்கிறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்த நிலையில் தலைவர் அன்புமணியோ முன்கூட்டியே பொதுக்குழுவை கூட்டினார். அன்புமணியின் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டுமென ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாட தீர்ப்பு அன்புமணிக்கே சாதகமாக வந்தது. இதையடுத்து திட்டமிட்டபடி மாமல்லபுரத்தில் அன்புமணி சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பேனரில் ராமதாஸின் புகைப்படமும் மேடையில் அவருக்கான நாற்காலியும் இருந்தன. நான் சொல்லியிருக்கின்றேன், ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. ஐயாவுடைய நாற்காலி இது. ஐயா எப்போனா இங்க நாற்காலிக்கு வரலாம், நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், திருவிழா எடுப்போம், நெருங்கு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்கிறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. ராமதாசுடன் இருக்கும் ஆதரவாளர்கள் குறித்து கடுமையாக விமர்சித்த அன்புமணி தனி ஒருவரால் வளர்ந்த கட்சி அல்ல பாமக என கூறினார். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றது தெரியல. இந்த குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி ஒன்னும் பொய்ய சொல்லி நான் மீண்டும் சொல்றேன், இது ரத்தம், வேர்வை, தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம். இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது. எல்லாமே மேடையில் இருக்கிறவங்க, நீங்க வீட்டுல இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க பாருங்க, மூத்தவர்கள் அவங்க தான் முன்னோடிகள் சொல்றாங்க. அவங்க தான் எல்லாமே அந்த காலத்துல எல்லாம் வச்சு வந்து. பாமகவின் தலைவராக அடுத்த ஓராண்டுக்கு அன்புமணியை நீடிப்பார் என்பது உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். அப்போது பேசிய அன்புமணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாக கூறினார். தேர்தல் கூட்டணி வியூகம் குறித்தும் அவர் பேசினார். நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சில காலத்திலே அது நடைபெறும். உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய விருப்பப்படியேத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம். பாமகவின் சின்னம் தொடர்பான முக்கிய அறிவிப்பையும் அன்புமணி பொதுக்குழு மேடையில் வெளியிட்டார். டெல்லியில எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னுடைய டி நகர் ஆபீஸ் 10th எலக்ட்ரி டி நகருக்கு அந்த லெட்டர் வந்து
அதில் நமக்கு மாம்பழம் சின்னம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, தொண்டர்கள் விருப்பப்படியே கூட்டணி, டெல்லியிலிருந்து உறுதி செய்யப்பட்ட மாம்பழம் சின்னம் என பாமகவின் அரசியல் பாதையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அன்புமணி உருவாக்கி வருவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.